ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அந்த வீடியோவில் அப்படின்னா, முருங்கைக்கீரை, அதாவது இயற்கை மூலிகையான முருங்கைக்கீரையில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணற்ற மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குங்க. அது நிறைய பேர் விஷயங்கள் முருங்கைக்கீரை உடம்புக்கு நல்லது அவ்வளோதான் சொல்லுவாங்க. பட் அதில் இன்டீரியலாக பார்த்திங்கன்னா எவ்வளோ யூசஸ் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சதை நான் ஓரளவுக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ முருங்கைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இயற்கை தாவரம் தாங்க. இப்போ இந்த முருங்கைக்கீரையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொருளுமே வேஸ்ட்டாக, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையுடைய கொம்பு, அந்த தண்டு, முருங்கைக்கீரை, முருங்கைப்பட்டை, முருங்கைக்காய், ஸோ முருங்கைக்கீரை, முருங்கைப்பூவு, ஸோ எண்ணற்ற மருத்துவ குணம் வந்து இந்த முருங்கைக்கீரையினுடைய பாட்டில் இருக்குது. அதில் சில விஷயங்கள் பார்க்குறோம். இப்போ முருங்கைக்கீரையில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே இரும்பு சத்து அதிகமாக இருக்குங்க. இங்கிலீஷில் சொல்லணுன்னா அயன், அதாவது அயன் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க, Fe ஃபெரிக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குதுங்க. இதயத்தை நல்லா பலப்படுத்துறதுக்கு, கெட்ட கொலஸ்ட்ராலெல்லாம் கரைச்சி நம்ம இதயம் நல்லா ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையில் கால்சியம், விட்டமின் சி, ஏ இந்த சத்தெல்லாம் இருக்குது. முருங்கைக்கீரையை சூப்பு மாதிரி வச்சு குடிக்கலாம். அல்லது முருங்கைக்கீரை சாம்பார் பிடிக்காதவங்களுக்கு முருங்கைக்கீரை அடை, கேழ்வரகு அடை இதெல்லாம் வச்சு குடிக்கலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா கேழ்வரகு அடையில் முருங்கைக்கீரை வந்துட்டு இப்போ பாட்டி வைத்தியெல்லாம் பண்ணுவாங்க பார்த்திங்களா. இப்போலாம் நார்மலாக ராகி அடையிலே இதை வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு முருங்கைக்கீரை வந்து சாம்பார் வைக்க பிடிக்கல, இல்லை சூப்பு வைக்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இதை வதக்கி கூட சாப்பிட்லாங்க. நார்மலாக வந்து ஆயிலில் இல்லைன்னா நெய்யில் கூட வதக்கி நீங்கள் சாப்பிட்லாம். இதை வெறும் வாயிலே சாப்பிட்டுக்கலாம். அல்லது சாதத்து கூட பிசைஞ்சு நல்லெண்ணெய் கூட இதை வதக்கி சாப்பிட்டு சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ இந்த முருங்கைக்கீரையில் வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சிம்பிளாக சொல்லணும்னா 90% இதில் மூலிகை பொருள் இருக்குதுங்க. 90% வகை சத்துக்கள் உள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து அந்த முருங்கைக்கீரையில் சின்னதாக ஒரு சிம்பிளாக வந்து ஒரு சின்ன சூப் வைக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, காலையில் வந்து ஒரு 6 o'clock மேலே எழுந்து அந்த முருங்கைக்கீரையினுடைய சில இலைகளை பிரிச்சுட்டு அந்த இலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா சின்ன சின்ன இலைகளை கொஞ்சம் கையாலே கசக்கலாம். அப்படின்னா மிக்சியில் போட்டு கூட அரைச்சிக்கலாம். கொஞ்சம் பேஸ்ட்டாக இருந்தால் அந்த சாறு ஜூஸி கொஞ்சம் நல்லா இறங்கும். அதில் உப்பு, கொஞ்சம் ஜீரகம், சின்ன ஜீரகம் ரசத்துக்கு வைப்போம்லங்க, அந்த சின்ன ஜீரகம், மிளகு இதெல்லாம் வந்து போட்டு ஒரு பூண்டு பல் வேணும்னா சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனலு. அதை போட்டு நல்லா இது பண்ணால் அது சூப் மாதிரி வச்சு குடிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என் பையன் என்ன பண்ணான்னா, அம்மா மாம்பழம் சாப்பிட்லாமா, மாம்பழம் சாப்பிட்ற மாதிரி தோணுது அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாம்பழம் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மாம்பழம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. மாம்பழத்தில் இயற்கையாகவே விட்டமின் சி சத்து இருக்குங்க. மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு பொலிவை கொடுக்கும். விட்டமின் சி சத்து இருக்கனால கண் பார்வை நல்லா ஒழுங்குபடுத்தும், இதயத்தை பலப்படுத்தும். நெக்ஸ்ட்டு ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் நல்லா க்ளோவாக இருக்கும். இந்த மாம்பழத்துலேயே நிறைய வெரைட்டிஸ் டைப் இருக்குது. இதில் இப்போ தம்பி வச்சுருக்காங்க பார்த்திங்களா, அது வந்து நாட்டு பழங்க. நாட்டு பழத்தில் தான் அதிக மருத்துவ குணமும் இருக்குது, ஓகேங்களா. இப்போ நார்மலாக வந்து ஒட்டு மாம்பழம், பங்கனாப்பள்ளி, 2வது வந்து செந்தூராப்பழம், நிறைய டைப் ஆஃப் இருக்குது. அதில் இந்த நாட்டு பழம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. 2வது இதை சாப்பிட்றதுனால நமக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா விட்டமின் சி நிறையா இருக்குதுங்க. விட்டமின் சி வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் ஏ, சிலாம் கண் பார்வை ஒழுங்குபடுத்தும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் ஒரு திங்ஸ் ஆர்டர் பண்ணேங்க. என்ன அப்படின்னா தட் இஸ் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெயிட்லெஸ் த்ரெட் நெக்லஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா. என்கிட்டருந்து பார்த்தா ஜஸ்ட் அந்த ஸ்டோன் மட்டும்தான் தெரியும். ஸோ அது கொஞ்சம் நல்லா இருக்கே, ஆர்டர் பண்ணி பார்க்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் பண்ணேங்க. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப் தான், 200 பிலோ தாங்க. பட் வந்து என்கிட்டருந்து பார்த்தா ஸ்மார்ட்டாக நல்லா நான் பாருங்கள், சிம்பிளாக வீட்டில் இருக்கும்போதே போட்டு பார்த்தேன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. நல்லாயிருக்கு. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம சிம்பிளாக போகணும் அப்படின்னுட்டா இதை வாங்கலாம், யூஸ் பண்ணலாங்க. அதுவுமே ஷாப்பில் பாருங்கள், ஓகேங்களா. பேசிகிட்டே வந்து சமையல் வேலையை முடிச்சிட்டாங்க. தம்பிக்கு வந்து பசிக்குதுமானா, ஸோ சமையல் வந்து அன்றைக்கி முருங்கைக்கீரை சாம்பார் வச்சுட்டு கொஞ்சம் மட்டன் பண்ணேன் ஃப்ரை. தம்பி சாப்பிட்டு எனக்கு ஜூஸ் தாம்மா ஃபஸ்ட்டு வேணும்னாரு. ஸோ ஃப்ரூட் மிக்ஸ் கொஞ்சம் ஜூஸ் குடித்தேன். ஆக்சுவலி நான் கொஞ்சம் கோக் சாப்பிடுவேங்க, ஆனால் கோக் சாப்பிடக்கூடாது. அது சும்மா கொஞ்சம் தம்பி வந்து நான் குடிக்கும்போது அம்மா எனக்கு வேணுமானா, ஸோ அதனால் அவனுக்கு கொடுத்தேன். நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.